கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பாடல் எழுந்த வரலாறு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலேயும் கூட ஒரு கிறிஸ்துமஸ் பாடலின் வரலாற்றை நாம் பார்ப்போமா? கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று, கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையிலேந்தி என்ற அருமையான இந்த கீர்த்தனையை பாடியவர் யார் தெரியுமா? ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள். ஆபிரகாம் பண்டிதர் தமிழிசை வரலாற்றில் மிக முக்கியமான முன்னோடிகளில் ஒருவர். அவர் சைவ இசை மரபையும் தமிழ் பண் மரபையும் ஆராய்ந்து தமிழிசையின் பெருமையை அறிவியல் முறையில் விளக்கியவர். இவர் 1859 பிறந்தார். இவர் தமிழறிஞர், இசையியலாளர், கீர்த்தனை கவி, மருத்துவ அறிஞர். இவர் எழுதிய புகழ்பெற்ற நூல்தான் கருணாமிர்த சாகரம். ஆபிரகாம் பண்டிதர் சைவ சமயச் சூழலில் வளர்ந்தவர். பல கடவுளர்களை குறித்து ஆழ்ந்த பக்தியுடன் கீர்த்தனைகளை எழுதியவர். தேவாரம், திருவாசகம் போன்ற நூல்களில், சைவ நூல்களில் தேர்ச்சி பெற்றவர். இவர் வாழ்ந்த காலம் சமய மாற்றங்கள், மிஷனரி செயல்பாடுகள் அதிகரித்த காலம். ஆன்மீக உண்மை, மனித வாழ்க்கையின் நோக்கம், ரட்சிப்பு குறித்து ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டார். வேதாகமம் மீது ஆர்வம் கொண்டு அதை ஆராய ஆரம்பித்தார். நீண்ட ஆன்மீக ஆய்வுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவையே தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இந்த மனமாற்றம் அழுத்தம் அல்லது கட்டாய காரணமாக அல்ல, தனிப்பட்ட நம்பிக்கை மற்றும் ஆன்மீக உறுதிப்பாடு காரணமாக ஏற்பட்டது. கிறிஸ்தவரான பின்னரும் தமிழ் மீது கொண்ட பற்றில் மாற்றமே இல்லை. தமிழிசை ஆராய்ச்சி தொடர்ந்தது. கருணாமிர்த சாகரம் என்ற நூலில் ஆன்மீக ஒழுக்கம், தெய்வ நம்பிக்கை, மனித நேயம் ஆகியவையே இருந்தன. கண்டேன் என் கண்குளிர என்ற பாடல் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மையமாக கொண்டது. கையிலேந்தி என்ற சொற்றொடர் லூக்கா 2:25-32 வரை வரும் சிமியோன் சம்பவத்தை சுட்டிக்காட்டுகிறது. நீண்ட காலமாக மேசியாவை காண ஆவலுடன் காத்திருந்த சிமியோன் ஆலயத்தில் குழந்தை இயேசுவை கைகளால் எடுத்துக்கொண்டு, என் கண்கள் உமது இரட்சிப்பை கண்டன என்று ஆனந்தம் கொள்கிறார். அந்த ஆன்மீக அனுபவமே கண்டேன் என் கண்குளிர பாடல் ஓமையான பக்தி நிறைந்த வரியாக வெளிப்படுகிறது. பைபிள் சம்பவத்தை தமிழ் பண்பாட்டு சுவையுடன் சொல்லும் கீர்த்தனை, எளிய மொழி, ஆழமான தெய்வீக உணர்வு. நம்மளுடைய ஆலயங்களிலே கிறிஸ்துமஸ் ஆராதனைகளிலும் சிறப்பு பண்டிகை நிகழ்வுகளிலும் இந்த பாடலானது பாடப்படுகிறது. பல ஆண்டுகளாக எதிர்பார்த்த இரட்சகர் இன்று கண்முன் தோன்றினார். எவ்வளவு பெரிய ஆனந்தம் என்ற ஒரு ஆனந்தத்தை வெளிப்படுத்தும் ஒரு பாடலாக இது அமைகிறது. நாமும் இந்த வரலாற்றை கேட்டோம். ஆபிரகாம் பண்டிதருடைய மனதில் எழுந்த கண்டேன் என் கண்குளிர கர்த்தனை இன்று, கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையிலேந்தி என்று அவர் எவ்வளவு அழகாக அந்த வார்த்தைகளை, விவிலிய வேதாகம வார்த்தைகளை அவ்வளவு அழகாக விவரித்து பாடியிருக்கிறார். நாமும் அவருடைய உணர்வோடு இந்த பாடலை பாடுவோமா? நம்மையும் ஆண்டவர் ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தார், மனுக்குலத்தை மீட்க இந்த உலகத்திற்கு வந்தார், தன்னையே தந்தார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நாட்களிலே கண்டேன் என் கண்குளிர என்று நாமும் கண்குளிர அந்த பாடலை பாடுவோமா? கண்டேன் என் கண்குளிர கர்த்தனை இன்று, கண்டேன் என் கண்குளிர கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையிலேந்தி, கண்டேன் என் கண்குளிர பெத்தலேம் சத்திர முன்னணையில், பெத்தலேம் சத்திர முன்னணையில் உற்றோர்க்கு உயிர் தரும் உண்மையாம் என் இரட்சகனை கண்டேன் என் கண்குளிர கர்த்தனை இன்று, கண்டேன் என் கண்குளிர பாவேந்தர் தேடி
தொழும் அன்பனை என் இன்பனை நான் கண்டேன் என் கண் குளிர. மன்னோர் இருள் போக்கும் மாமணியே, மன்னோர் இருள் போக்கும் மாமணியே, விண்ணோரும் வேண்டி நிற்கும் விண்மணியை கண்மணியை கண்டேன் என் கண் குளிர. கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர. கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையிலேந்தி கண்டேன் என் கண் குளிர. கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர. ஆம், ஆண்டவராகிய இயேசுவை நானும் கண்டு கொண்டேன். அவர் என் உள்ளத்தில் பிறந்தார். நம்முடைய இல்லத்திலேயும் இரட்சகராக இன்று வந்திருக்கிறார். நாம் அவரை ஏற்றுக்கொள்வோமா? உலக மீட்பரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார். தன்னுடைய இன்னுயிரை மீட்டு கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அந்த கிறிஸ்மஸ் நிகழ்வை நாமும் சிமியோனின் பாடலோடு, இந்த ஆபிரகாம் பண்டிதர் பாடலோடு இசைந்து பாடுவோமா? ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.